ஓம் சாந்தி 2/5/2023 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகுங்கள். ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். உங்களுடையது உயர்ந்த குலமாகும். சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுங்கள். கேள்வி: சிவசக்தி பாண்டவ சேனைக்கு தந்தையின் கட்டளை என்ன? பதில்: தந்தையின் கட்டளை ஸ்ரீமத் படி நடந்து நீங்கள் பாரதத்தின் படகை கரை சேர்க்க வேண்டும். அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்து என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக்குங்கள். நீங்கள் சிவசக்தி பாண்டவ சேனை தூய்மையாகி தன்னுடைய உடல் மனம் பணத்தின் மூலம் பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவை செய்ய வேண்டும். நீங்கள் ஸ்ரீமத் படி அஹிம்சையின் பலத்தினால் பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும். இந்த முரளில பாபா, நான் சிவாலயத்தை ஸ்தாபனை செய்கிறேன். நான் வந்திருக்கிறது சிவாலயத்தை ஸ்தாபனை செய்யறதுக்கு. உங்களை தான் அந்த சிவாலயத்தின் அல்லது சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குறேன். ஆகையால எவ்வளோ முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவீங்க அப்படின்றார். முதல்ல தெய்வீக சம்பிரதாயம் இருந்தது. அதுக்கப்புறம் சூத்ர சம்பிரதாயம் அல்லது அசுர சம்பிரதாயமாக மாறிடுத்து. இப்போ மீண்டும் தெய்வீக சம்பிரதாயமாக மாறும். இப்போது நீங்க ஈஸ்வரிய சம்பிரதாயமாக மாறி இருக்கீங்க. அப்படின்னா டிரான்சிட்ல இருக்கிறோம். அசுர சம்பிரதாயத்திலிருந்து தெய்வீக சம்பிரதாயத்திற்கு போகணும்னா ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக மாறணும். யார் சூரிய வம்ச ராஜ்யத்துல வந்தாங்களோ அவங்க தான் மீண்டும் வந்து ராஜ்யம் செய்வாங்க அப்படின்றார். இங்கே மனிதர்கள் தங்களுக்கே டைட்டில் கொடுத்துக்கிறாங்க, சர்வோதயா லீடர் அப்படின்னு. அதுக்கு பாபா சொல்றார், சர்வோதயா அப்படின்னு அனைவர் மீது தயை காட்டக்கூடியவர்கள். மனிதர்களால அப்படி செய்ய முடியுமா என்ன? அது பகவானுடைய காரியம் அல்லது பகவானுடைய வேலை. ஆகையால நான் ஆத்மாக்களோடு பேசிட்டு இருக்கிறேன், ஆத்மாக்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்ப என்ன செய்யணும்? அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்து, அதாவது அனைத்து தேக தர்மங்களையும் தியாகம் செய்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஒரு பாபாவை நினைவு செய்யணும். இந்த யோக அக்னியின் மூலமாக தான் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும். மற்றபடி கங்கை வந்து பதித பாவனை இல்லை, பதித பாவனர் ஒரு பாபா தான் அப்படின்றார். முரளியின் பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இது நிராகார சிவ பரம்பிதா பரமாத்மாவின் மகிமை. அவரை பகவான் என்று சொல்லப்படுகிறது. பகவான் ஒருவர்தான். அந்த பரம்பிதா பரமாத்மா சிவனை தான் ஞான கடல் என்று சொல்கிறோம். படைப்பவராகிய தந்தைக்கு தான் மகிமை, மற்ற அனைவரும் படைப்புகள். சத்யுகத்தில் பாரதம் தூய்மையாக இருந்தது. தூய்மையான இல்லற தர்மமாக, தூய்மையான இல்லற மார்க்கமாக இருந்தது. இப்போது இருப்பது தூய்மையற்ற இல்லற மார்க்கம். பாரதம் டபுள் கிரீடதாரியாக இருந்தது. அளவற்ற செல்வம் இருந்தது. வைர வைடூரியங்களினாலான மாளிகைகள் இருந்தது. இப்பொழுது முற்றிலும் ஏழ்மையாகி விட்டிருக்கிறது. என்னை மறந்த காரணத்தினால் நாஸ்திகர் ஆகிவிட்டிருக்கிறார்கள். பரம்பிதா பரமாத்மா வந்து ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறார். ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என்று சொல்கிறார். மற்றபடி பரமாத்மா அபிமானி ஆகுங்கள் என்று சொல்வதில்லை. அது தவறு. ஈஸ்வரன் சர்வவியாபி இல்லை. சிவன் தந்தை, குழந்தைகள் சாலிகிராமம். இருவருமே பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். பதித்த பாவனர், அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் ஒருவர் மட்டுமே. அவர்தான் சத்குரு. மற்றபடி தூய்மையற்ற உலகத்தில் வசிக்கக்கூடியவர்களை எப்படி பதித்த பாவனர் என்று சொல்வது? அவர்களே சுயம் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். பிறரை எப்படி தூய்மையாக மாற்றுவார்கள்? இப்பொழுது சிவ் பாபா கூறுகிறார்,
குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகுங்கள். தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்ளுங்கள். தந்தைதான் வந்து ராஜ யோகத்தை கற்பிக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் தெய்வீக குணங்கள் நிறைந்த மனிதர், சத்யுகத்தின் இளவரசராக இருந்தவர். பரம்பிதா பரமாத்மாவின் மகிமை மிகவும் உயர்ந்தது. இப்பொழுது நீங்கள் மீண்டும் சுகமாக மாற வேண்டுமென்றால் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த வழி பகவானுடையதுதான். இந்த விஷயங்களை மனிதர்கள்தான் தெரிந்து கொள்வார்கள், விலங்குகள் தெரிந்து கொள்ளாது. ஏன்னா மனிதர்கள் மாறிட்டாங்கன்னா விலங்குகள் கூட மாறிடும். மனிதர்கள் தான் மெயின், பிரைமரி, விலங்குகள் செகண்டரி. மனிதர்கள் எப்படி இருப்பாங்களோ அது போலதான் அந்த விலங்குகள் இருக்கும். விலங்குகள் அந்த சூழ்நிலைக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்கும். ஆனால் மனிதர்கள் சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவங்க. இப்பொழுது மரணம் எதிரில் இருக்கிறது. இறக்கும் தருவாயில் இருக்கும் போது பகவானை நினைக்க சொல்கிறார்கள். இப்போது பகவான் சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். ஒன்று யாதவர்களின் வழி, இன்னொன்று கௌரவர்களின் வழி. இதுவோ பாண்டவர்களின் வழி. பாண்டவர்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைக்கிறது. அதாவது உலகத்துல எத்தனையோ வழிகள் இருக்கு. அதுக்கு பாபா யாதவர்களின் வழி அப்படின்றார். விஞ்ஞானிகளுடைய வழி. அவங்க என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்களோ அதன் மூலமா மனித குலமே அழிஞ்சிட்டு இருக்கு. அதனால அந்த வழி ஒன்று இருக்கு. இன்னொரு வழி கௌரவர்களின் வழி. அதாவது சுயநலமுடைய மனிதர்களுடைய வழி. எல்லாம் எனக்கே வேணும், மற்றவங்களுக்கு எதுவும் நான் கொடுக்கக்கூடாது, நான் நல்லா இருந்தால் போதும், அதுக்கு என்ன வேணுமோ செய்யலாம், என்ன சூழ்ச்சி வேணாலும் செய்யலாம். அது கௌரவர்களின் வழி. மற்றவங்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது. மூன்றாவது பாண்டவர்களின் வழி. அப்போ அந்த பாண்டவர்கள் எந்த வழியில் நடந்தாங்க? அவங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைச்சது. அதுதான் ஈஸ்வரனுடைய வழி அப்படின்றார். வினாஷ் காலே விப்ரீத் புத்தி. அதாவது வினாச காலத்தில் அனைவருக்குமே விபரீத புத்தி இருக்கிறது. பாண்டவர்களாகிய உங்களுக்கு அன்பு புத்தி இருக்கிறது. ஆகையால ஈஸ்வரனுடைய வழியில நடக்கிறீங்க. இது பொய்யான கண்டம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சத்திய கண்டமாக இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். தேவதைகள் ராஜ்யம் செய்து வந்தார்கள். இப்போது நீங்கள் மீண்டும் உலகத்தின் எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லையற்ற ஹிஸ்டரி ஜியோகிராஃபியின் ரகசியத்தை கூறி சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். தேவதைகள் சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுவதில்லை. அலங்காரம் அவங்களுக்கு காட்டியிருந்தாலோ அவங்களுக்கு 4 யுகங்களுடைய ஞானம் தெரியாது, ஹிஸ்டரி ஜியோகிராஃபினுடைய ரகசியம் தெரியாது அப்படின்றார். எனவே பிராமணர்களின் குலம் மிக உயர்ந்தது. பிராமணர்கள் உச்சி குடுமி போன்றவர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பிறகு தேவதைகள் ஆகிறார்கள். இங்கு தங்களை சர்வோதயா லீடர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். சர்வோதயா என்றால் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்கள் மீது தயை காட்டுவது. அதனை மனிதர்கள் செய்ய முடியாது. முழு உலகத்தில் இருக்கிறவங்க மீது மனிதர்களாலே தயை காட்ட முடியுமா? ஒரு பகவானால தான் முடியும் அப்படின்னு சொல்றார். ஞானம் நிறைந்தவர், ஆனந்தம் நிறைந்தவர் என்று ஒரு தந்தைக்கு தான் சொல்ல முடியும். இப்பொழுது தந்தை சொல்கிறார், அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்து என்னை நினைவு செய்யுங்கள். அப்போது யோக அக்னியினால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்து போகும் என்று. மற்றபடி கங்கை பதித பாவனி அல்ல, பதித பாவனர் ஒரு பாபாதான். இது ஞானம். இதில் மூட நம்பிக்கைகளின் விஷயம் எதுவும் இல்லை. பாபா ஆத்மாக்களுடன் பேசுகிறார். ஆத்மாக்கள் தான் கேட்கிறார்கள். பரந்தாமத்தில் இருந்து முதலில் எந்த ஆத்மாக்கள் வருகிறார்கள்? யார் இறுதி வரை இங்கு இருக்க வேண்டுமோ அவர்கள்தான் வருகிறார்கள். யார் சூரிய வம்ச ராஜ்யத்தில் வந்தார்களோ
அவர்கள்தான் மீண்டும் வந்து ராஜ்யம் செய்வார்கள். சிவபாபா வந்து சிவாலயத்தை ஸ்தாபனை செய்கிறார். உங்களை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குகிறார். யார் எவ்வளவு முயற்சி செய்வார்களோ அவ்வளவு பதவி அடைவார்கள். முதலில் தெய்வீக சம்பிரதாயம் இருந்தது. பிறகு அசுர சம்பிரதாயம், அதாவது சூத்ர சம்பிரதாயம் ஆகிவிட்டது. இப்போது மீண்டும் தெய்வீக சம்பிரதாயமாக மாறும். இப்போது நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயமாக மாறியிருக்கிறீர்கள். பிறகு தேவதைகளாக ஆகுவீர்கள். இந்த சக்கரத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அனைவருக்கும் சுகம் கொடுத்து தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆக வேண்டும். அசுர சம்பிரதாயத்தின் எந்த செயலும் செய்யக்கூடாது. சிவாலயத்தின் ஸ்தாபனையில் உதவியாளர் ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ஆத்ம அபிமானியாகி இருக்க வேண்டும். இல்லற வாழ்வில் இருந்தாலும் ஒரு தந்தையை மட்டும்தான் நினைவு செய்ய வேண்டும். யோக அக்னியினால் தன்னுடைய பாவ கர்மங்களை எரிக்க வேண்டும். வரதானம், அட்டென்ஷன் மற்றும் பிராக்டிஸ், அதாவது கவனம் மற்றும் பயிற்சி என்ற உண்மையான சம்ஸ்காரத்தின் மூலம் தன்னுடைய மற்றும் அனைவருடைய சேவையில் வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். பிராமண ஆத்மாக்களின் உண்மையான சம்ஸ்காரம் கவனம் மற்றும் பயிற்சி. எனவே ஒருபோதும் அட்டென்ஷன் வைப்பதற்கான டென்ஷன் கொள்ளாதீர்கள். சதா சுய சேவை மற்றும் மற்றவர்களுடைய சேவை, இந்த இரண்டு சேவையையும் சேர்த்து செய்யுங்கள். யார் சுய சேவையை விட்டுவிட்டு மற்றவர்களின் சேவையில் ஈடுபட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி கிடைக்க முடியாது. எனவே இரண்டிலும் சமநிலை வைத்து முன்னேறுங்கள். பலவீனமானவர் ஆகாதீர்கள். அநேக முறை வெற்றிக்கு நிமித்தமாக இருக்கும் ஆத்மாவாக இருக்கிறீர்கள். வெற்றியாளர் ஆத்மாவிற்கு எந்த உழைப்பும் இருக்காது, எந்த கஷ்டமும் இருக்காது. ஸ்லோகன், ஞானம் நிறைந்த இரக்க மனமுடையவர் ஆகுங்கள். அப்போது பலவீனங்கள் மீது உள்ளார்ந்த வைராகியம் வந்துவிடும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை. எப்படி மதுபனின் வாயுமண்டலம் ஒவ்வொருவருடைய மனதிலும் பதிந்து விடுகிறது, அதேபோல் ஒவ்வொருவரும் தங்களுடைய உயர்ந்த உள்ளுணர்வினால் வைப்ரேஷன்ஸ் மற்றும் வாயுமண்டலத்தை உருவாக்க வேண்டும். ஆனால் எப்போது மனதில் யாரை பற்றியும் தலைகீழான தவறான உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் இருப்பதில்லையோ அப்போதுதான் உள்ளுணர்வு ஆன்மீகமானதாகவும் சக்திசாலியானதாகவும் இருக்கும். தன்னுடைய மனதின் உள்ளுணர்வுகள் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை உள்ளுணர்வுகள் நெகட்டிவாக இருக்கிறது, மனதில் குப்பை இருக்கிறது என்றால் சுப உள்ளுணர்வின் மூலம் சேவை செய்ய முடியாது. ஆகையால இன்று முழு நாள் இந்த முயற்சிக்கு நம்ம கவனம் கொடுக்கணும். வெளியில என்ன நடந்தாலும் உள்ளுணர்வுகள் மாறக்கூடாது, கெடக்கூடாது. அதே நேரத்தில் யாரை பற்றியும் நமக்கு வேண்டாத உள்ளுணர்வுகள், அதாவது நெகட்டிவான தலைகீழான உள்ளுணர்வுகள் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் யாரை நினச்சி பார்த்தாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு நல்ல ஃபீலிங் வரணும். அப்போதான் நீங்கள் மதுபன் போன்ற ஒரு வாயுமண்டலத்தை உருவாக்க முடியும் அப்படின்றார். அதாவது இப்போ எல்லாருமே ஞானத்தை கேட்டு வரமாட்டாங்க. ஞானம் பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். ஆனால் மதுபனுக்கு வராங்க அப்படின்னாலே அஜ்ஞானிகள் கூட ரொம்ப நல்லா இருக்குது வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டருக்கு வரும்போது கூட அப்படி சொல்லுவாங்க. அதனால முதல்ல வைப்ரேஷன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். சென்டருக்குள்ளே வந்த உடனே அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல ஃபீலிங் வரணும்.
அப்புறம்தான் நீங்க சொல்றத அவங்க கேட்பாங்க. ஆகையால உங்களுடைய உள்ளுணர்வுகள் மீது கவனம் வையுங்க அப்படின்றார். ஆஹா எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. ஆஹா எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. ஆஹா எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம்